வணக்கம் பப்ளிக் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா அருள்வான். அருள்வான்னா என்னன்னா, அருள் ஒருத்தனை கிடைக்கக்கூடியதுன்னா அதுக்கு பேர் தாங்க அருள்வான். அருள்வான்ங்கிற படத்துல பாத்தீங்கன்னா அருள்நிதி முத்துவேல் ஐஏஎஸ்ங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரோட ஆரவ், ரம்யா பாண்டியன், பேபி கீர்த்திகா, ஜான் விஜய், காளி வெங்கட், விடிவி கணேஷ், அருள்தாஸ், சரவணன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இயக்கம் பாத்தீங்கன்னா கணேஷ் விஜயன் இயக்கத்துல. ஒளிப்பதிவு எம் சுகுமார், சொல்லவே வேணாங்க, காட்டுக்குள்ள அப்படி கூட்டு போயிருக்காரு. இசை ஜிவி பிரகாஷ், லாரன்ஸ் கிஷோர் அவர் படத்தோட எடிட்டுங்க. படத்தோட ஆர்ட் டைரக்டர்னு பாத்தீங்கன்னா லால்குடி இளையராஜா, தேசிய விருது வாங்கினவர் தாங்க இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அதற்கான ஒர்த்து இந்த படத்துல இருக்குது. கதைன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மலைவாழ் ஜனங்கள்கிட்ட கல்வி அறிவு இன்னும் ரீச் ஆகல, பள்ளிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல. இவங்க காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இனங்களை, மலைவாழ் மக்களை ஆங்கில இந்தியன் பீரியட்ல இருந்து ஒருத்தன் அப்படியே வளைச்சு வச்சுக்கிட்டு இந்த படத்துல வளர்க்கும் போற ஒரு வில்லன் வேணும்ல, அதுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசரா நம்ம ஜான் விஜய் தாங்க இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவர் வழக்கம் போல அந்த மலைவாழ் மக்களுக்கு கொடுக்குற டார்ச்சரு, போராட்டங்கள், அதுல ஒரு சிறுமி, அதாவது பேபி கீர்த்திகான்னு ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மலை ஜாதி மக்கள் ஆரவுக்கும் ரம்யா பாண்டியனுக்கு மாலா அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு காலகட்டத்துல கல்வியை தேடி சிட்டிக்குள்ள வர்றாங்க. வந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாது. தான் தாத்தாட்ட கொடுத்த சத்தியத்துக்காக படிக்கணுங்கிற எண்ணத்துல அந்த பொண்ணு அந்த காட்டை விட்டு வெளியில வருது. வெளியில அங்கன்னு போராடி கடைசி தேனியில ரீச் ஆகுது. இங்கதான் டைரக்டர் லாஜிக் பார்க்க கூடாது, மேஜிக் இருக்காது. அவங்க அம்மா அப்பாட்ட பேசும்போது தமிழ் பேசுவோம், ஆனா வெளி வந்துருச்சுன்னா அந்த கர்நாடகா, அதாவது மலை ஜாதி பாஷை பேசும். அதனால அந்த புள்ள படுற போராட்டங்கள் தான் படத்துல ரொம்ப இதா இருக்கும். கடைசி போராடி அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல சினிமாவில், தமிழ் சினிமா ஃபார்முலா தான், அந்த பொண்ணோட கரு முட்டையில காவண்டுருவானுங்க. ஆட பாவில அதோட விட்டாங்களா, அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த கரு முட்டை எடுத்ததுனால எனர்ஜி வீக் ஆகி ரோட்ல நடவரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல டாக்டர் நிரோசா தான் ஹெல்ப் பண்றாங்க. கவிதா பாரதின்னு ஒரு நடிகர், அவர் பல படங்கள் இயக்குனர், வசனகர்த்தவா இருந்தது. இப்ப நடிகராகவும் ஜொலிச்சுட்டு அவர் தான் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காரு. அவர் கலெக்டரான அருள்நிதி முத்துவேல் ஐஏஎஸ் இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போறாரு. அதுக்கு துணை புரிகிறவர் தான் விடிவி கணேஷ். இந்த போராட்டம், இந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட சேர்க்கலான்னு என்னமோ அவங்க அப்பா அம்மா தவறுகிறாங்க. காளி வெங்கட் வர வர எஸ் வி சுப்பியா மாதிரி சில படங்கள்ல சின்ன கேரக்டரே வந்தாலும் ரொம்ப தெளிவான கேரக்டரா ஒரு ரிப்போர்ட்டர் அந்த படத்துல பண்ணியிருக்காருங்க. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னேன். கதைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன கதைக்கரு தான். அதை இயக்குனர் ரொம்ப அருமையா, கணேஷ் விஜயன் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். அந்த காடு, மலை மோடுகளை ரொம்ப அருமையா சுமார் ஒளிப்பதிவுல காட்டியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் சொல்லவே வேணாம், ரீரிகார்டிங் சாங்கல் அங்கங்க பட்டைய கிளப்ப விட்டுருக்காரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா வம்சம் படத்துக்கு அப்புறம் அருள்நிதி இந்த படத்துல முத்துவேல் ஐஏஎஸ் ஆக பிரமாதமா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா முத்துவேல் கருணாநிதி பேரனாச்சே, அதனால அந்த முத்துவேல்னு பேர் வச்சிருக்காங்க கொடுங்க. இருந்தாலும் சினிமால லாஜிக் பார்க்க கூடாது, மேஜிக் தான் சினிமாங்கிறத இயக்குனர் சில இடங்கள்ல அங்கங்க தெரிவிட விட்டுருக்காரு. எண்டில் அதே ரம்யா பாண்டியன் தன்னோட தாய் ரூபத்திலேயே கலெக்டர் ஆகி தன்னை படிக்க வச்ச அந்த தாத்தாக்கு நன்றி சொல்றதுதான் ஐயாவும். அதுதான் எண்டு கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியான படம். ஸ்கிரீன் பிளே ரொம்ப அருமையா இருக்குன்னு தான் சொல்லலாம். மொத்தத்தில் விடிவி கணேஷ், அருள்நிதி எல்லாருமே அவங்க பங்கு சிறப்பா செஞ்சிருக்காங்க. அருள்நிதி இந்த படத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஒரு தேர்வுன நடிகரா எப்படி நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அருமையா நடிச்சிருக்காரு. ஒரு கதாநாயகன் இந்த அளவுக்கு இறங்கி நடிக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் நடிச்சாதான் அவர் கதாநாயகனா நீடிக்க முடியுங்கிறது தெரிஞ்சுட்டாரு போலுங்க. ரொம்ப நல்ல படம். மொத்தத்தில் ஜனங்களுக்கு அருள் புரிவான். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க.